உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறோம். ஆண்களை பார்த்து டிகிரி படித்த ஆண்கள் கை தூக்குங்க, பட்டதாரிகள் கை தூக்குங்க. இதுதான் நம்ம நாட்டின் லட்சணம். முஸ்லீம் நிலைமை புரியுதா? 4 பேர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வேலை வாய்ப்பு பதிவு திட்டத்தில், அரசு வேலை வாய்ப்பு பதிவு திட்டத்தில் பதிவு செய்தவர்கள் கை தூக்குங்க. இவ்வளவுதான். 10ஆம் வகுப்பு படித்த முடித்தவுடன் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்கிற விழிப்புணர்வு கூட நம்ம சமுதாயத்தில் இல்லைன்னா எந்த லட்சணத்தில் இருக்குன்னு பாருங்க. மத்திய மாநில அரசாங்கத்தின் கல்வி தொகையை நான் பெற்றிருக்கிறேன், கை தூக்குங்க பார்ப்போம். ஒன்னையும் காணும். ஒன்னு இதெல்லாம் ஒரு கணக்கா? நம்ம சதவீத லட்சணம் புரியுதா? நமக்கு லட்சக்கணக்கில் ஒதுக்கினதா சொல்றாங்க. நீங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு போனீங்களா? அந்தந்த திட்டங்கள் வழங்குகிற இடத்திற்கு போய் கேட்டிருக்கீங்களா? நாளிதழ் நம்ம படிக்கிறோமா? இடஒதுக்கீடு கொடு, இடஒதுக்கீடு கொடுங்கிறோம். 3 கொடுத்தான்ல, இந்த 3க்கு ஏற்ற வேலை வாய்ப்பை, பல்வேறு துறைகளில் வழங்கப்படுகிற வேலை வாய்ப்பை நாளிதழ் படிச்சோமா? சரி. 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்கும் 10க்கு மேல் படிக்கிற மாணவர்களுக்கும் கல்வி உதவி தொகையை அரசாங்கம் தருகிறது. அதை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கை தூக்குங்க. 8 பேர். 8 பேர் தான் புள்ள பெற்றவங்களா? புள்ளைய பெத்தாச்சு, படிக்கிறான். 1 2 3 ஸ்காலர்ஷிப் ஏன் வாங்கல? நீங்க வாங்கி கொடுத்த சுதந்திரத்துல எவனோ அனுபவிக்கிறான். உங்களை தீவிரவாதிங்கிறான். நீங்க வாங்காம இருக்கிறீங்கல்ல, பணத்தை திருப்பி அனுப்பிட்டான். உங்களுக்கு என்ன பேரு? கோடீஸ்வரங்க. நம்ம தெருக்கோடியில் நிக்கிறோம். நம்ம நிலைமை என்ன? இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கல. சரி. 10ஆம் வகுப்புக்கு மேல அரசாங்கம், தமிழக அரசு அறிவியல் பாடத்தை படிப்பவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை தருது. அந்த ஊக்கத்தொகை பெற்றவர்கள் யாரு? ஒன்னும் கூட பெறல. பத்தியலா? இதான் நம்ம நிலைமை. சரி. இன்ஸ்பயர் என்ற ஒரு கல்வி ஊக்கத்தொகை திட்டம் இருக்குதுங்க. இந்த இன்ஸ்பயர் ஊக்கத்தொகை நம்ம பெறல. அதே போல ஒரு குடும்பத்தில் கணவன் பள்ளிக்கூடத்து படிப்பை தாண்டல, 10ஓ 12ஓ முடிச்சுக்கிட்டாரு. மனைவி 10ஓ 12ஓ முடிச்சுக்கிட்டாங்க. சரியா? 10ஓ 12ஓ முடித்துக் கொண்ட கணவன் மனைவி கை தூக்குங்க. 10 12 தான் நான் படிச்சேன், எல்லாரும் கை தூக்குங்களேன். நான் 10 பட்டதாரி இல்ல, எல்லாரும் கை தூக்குங்க. பெண்களும் தான் 10 12 நாங்க அதை படிச்சதோட முடிஞ்சு போச்சு. அல்லது அது கூட படிக்கல, பரவாயில்ல, எல்லாரும் கை தூக்குங்க. கல்லூரிக்கு போகாதவங்க இவ்வளவு பேருங்க. சரி, கீழே போடுங்க. அரசாங்கம் என்ன அறிவிச்சிருக்கு தெரியுமா? கணவன் மனைவி படிக்காதவர்களாக, பட்டதாரியாக இல்லாமல் இருந்தால், நீ டிகிரி வாங்காமல் இருந்தால், உங்கள் குடும்பத்தில் முதலில் படிக்க பட்டதாரி இருக்கானே, +2 முடிச்சுட்டோ 10th முடிச்சுட்டோ ஒரு டிப்ளமோ அல்லது BE இன்ஜினியரிங் படிக்க போறான்ல, அவனுக்கு முதல் படித்த பட்டதாரிக்கு அரசாங்கம் உதவி செய்யறேன்னு சொல்லுது. அந்த உதவியை பெற்றவர்கள் கை தூக்குங்க. 1 2 3 7 பேர். அதாவது படிக்காத தம்பதியர் தூக்குனது அத்தனை பேரும். சரியா? 1000க்கு 7. அப்ப எந்த அளவுக்கு நமக்கு அரசாங்கத்தை தொடர்பு பாருங்க. மத்திய அரசின் உதவியை பெறல, மாநில அரசின் உதவியை பெறல. அதே மாதிரி அடுத்த ஒரு கேள்வி, கடைசியில வேற ஒரு கேள்வி இருக்கு. அடுத்த ஒரு கேள்வி, அரசாங்கத்துல தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் கலைஞர் காப்பீடு திட்டம் இருந்துச்சுங்க. அதுக்கு ஒரு தொகையெல்லாம் போட்டு ஒரு கணக்கு இருந்துச்சு. இப்ப அம்மா திட்டம் இருக்குல்ல, காப்பீடு திட்டம், இந்த மருத்துவ திட்டத்தில் இணைந்தவர்கள் மட்டும் கை தூக்குங்க. அப்ப மத்த யாருக்கும் நோயே வராதா? புரியுதா இப்ப நிலைமை? நம்ம மக்கள் என்னடான்னா கிளை மாவட்டத்துக்கு ஜக்காத்து கேட்டு எழுதுறாங்க. அதுதான் கேவலம். அரசாங்கத்தின் உரிமையை விட்டுட்டு போறமை தான் கேவலம். அட, இந்த நாட்டுக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம், போராடி இருக்கிறோம், ரத்தம் சிந்தி இருக்கிறோம். இந்த நாட்டை நம்மையும் ஒரு குடிமகனாக மதிச்சு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறது கூட பெறாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? அதுக்கான திட்டங்கள் நம்முடைய ஜமாத் ஏற்பாடு செய்து கொடுக்கும், மாணவர்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கும். அதற்காக ஒவ்வொரு ஊர்லயும் கவுன்சிலர்களை வைத்து நாங்க முகாம் ஏற்பாடு பண்றோம். அப்ப வந்து வாங்கிக்கிறீங்களா? அதை பயன்படுத்துங்க. ஒவ்வொரு வருடம் இது ஹராம் கிடையாது. லைஃப் இன்சூரன்ஸ் அதான் ஹராம். பணத்தை கொடுத்து வட்டி வாங்கி திங்கிறான், அது ஹராம். இது மெடிக்கல் இன்சூரன்ஸ், உங்களுக்கு பணம் வராது, நிவாரணம் தருவான் நோய் வந்தா. அது அரசாங்கம் பார்க்கும். அப்படிப்பட்ட ஒரு நிவாரணத்தை கையை விட்டுட்டு என் மகனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு 4 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்க, எங்க வந்து தருவான்? எந்த ஜமாத்துல போய் கையேந்துறது? எந்த பள்ளிவாசல போய் கை நீட்டுறது? எல்லாம் கோடீஸ்வரனா இருக்கிறான், பொண்ணு இல்ல, எப்படி தருவான்? அரசாங்கம் தருகிற உதவியை பெற வேண்டும்.
அதை கவனத்தில் வையுங்கள். அதே போல உலமாக்கல் நல வாரியம்